ஆசிரிய பணியை செய்து ஓய்வு நிலையில் இருக்கின்றார்கள். தற்போது ஆசிரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வில்லியனூர் பங்கு என்று சொன்னாலே பள்ளிக்கூடங்களும் ஆசிரியர்களும் அந்த வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கான கல்வியை கொடுக்கின்ற ஒரு கல்விச்சோலையாக நமது பங்கானது அமைந்திருக்கின்றது. எனவே அதற்காக இன்றைய நாளில் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த ஆசிரிய பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லி அந்த ஆசிரிய பணியை திறம்பட செய்யக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கு வாழ்த்துகின்ற ஒரு நன்னாளாக இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு மாணவனும் பள்ளிக்குள் வகுப்பறைக்குள் நுழைகின்ற பொழுது அவன் தன் ஆசிரியரை தாயாக தந்தையாக பார்க்கின்றான். ஒவ்வொரு ஆசிரியரும் வகுப்பறைக்குள் நுழைகின்ற பொழுது ஒரு பிள்ளையை தனது பிள்ளையாக, ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு குழந்தையையும் தனது மகனாக மகளாக ஒவ்வொரு ஆசிரியரும் பார்க்கின்றார்கள். பிள்ளைகள் உங்களோடு இருக்கின்ற நேரத்தை விட வகுப்பறையில் ஆசிரியர்களோடு இருக்கக்கூடிய நேரங்கள் தான் அதிகம். அதனால்தான் ஏறக்குறைய நமக்கு 365 நாட்கள் என்று சொன்னால் அதில் 210 நாட்களுக்கு மேலாக, ஏன்னா ஒர்க்கிங் டேஸ் அவ்வளோக்கு மேலே காட்டணும், 220 நாட்கள், ஏறக்குறைய 210 நாட்களுக்கு மேலாக அப்போ அந்த 90% உங்களுடைய குழந்தைகள் எங்கே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பள்ளியில் இருக்கின்றார்கள், வகுப்பறையில் இருக்கின்றார்கள், ஆசிரியர்களிடத்தில் இருக்கின்றார்கள். எனவே வாழ்க்கையில் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்வதற்கு தோணியாக ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கு ஏணியாக ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, அங்கு ஒரு மனிதன் உயிர் பெறுகின்றான். இன்னொன்று பள்ளியின் வகுப்பறை, அங்கு ஆசிரியர் வழியாக ஒரு மாணவன் அறிவை பெறுகின்றான். எனவே அத்தகைய ஆசிரிய பணியை செய்கின்ற நாம், அதுவும் நமது பங்கு. இங்கு பள்ளி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், இங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் நாம் அந்த பணியை இயேசுவின் பணியாக செய்வதற்கான அழைப்பு தான் இன்றைய நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. இயேசு போதித்தார், நற்செய்தியை போதித்தார், விழுமியங்களை போதித்தார். எனவே கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள், நாம் கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றோம், ஆசிரிய பணியை செய்கிறோம் என்று சொன்னால் அது இயேசுனுடைய பணி. அந்த இயேசுனுடைய போதிக்கின்ற அந்த பணியை செய்யக்கூடிய நாம் நற்செய்தியின் விழுமியங்களை இந்த சமூகத்திற்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி இயேசுனுடைய மதிப்பீடுகளை மாணவ சமுதாயத்திற்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதன் வழியாக ஒரு பாதுகாப்பான, அமைதியான ஒரு சமுதாயத்தை, எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அழைக்கப்பட்ட நாம் அந்த பணியை ஒரு புனிதமான பணியாக, இயேசுனுடைய பணியாக, இயேசுனுடைய போதிக்கின்ற பணியாக செய்வதற்கான அழைப்பு இன்றைய ஆசிரியர் தினம். எனவே கல்வி நாம் உயிர் பெறுகின்றவரை நம்மை விட்ட பிரியாத ஒன்று இந்த உலகில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் படித்த படிப்பு கல்வி. வாழ்வில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்விதான் அழியாத செல்வம். அத்தகைய செல்வத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அது இயேசுனுடைய பணியாக செய்ய அழைக்கப்படுகின்றோம். பிஎட் முடிச்சுட்டு அந்த டிகிரி வாங்குகின்றது கான்வகேஷன். அப்பொழுது அங்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி, எத்தனையோ மாணவர்கள் இந்த பிஎட் கல்லூரியில் படித்துவிட்டு வெளியே செல்கின்றார்கள். 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்து, ஆனால் ஆசிரியர்களாக செல்பவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். மற்றவங்களாம் பேருக்காக, டிகிரிக்காக வாங்க. எனவே நமது ஆசிரியர் பணியில் அந்த 3D என்று சொல்வார்கள், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் அண்ட் டிவோஷன். டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் அண்ட் டிவோஷன், இந்த 3D இருக்கின்ற பொழுது அது சாதாரண பணி அல்ல, இயேசுவினுடைய பணியாக இந்த ஆசிரியர் பணியை நாம் செய்ய முடியும். இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை அன்னை தெரசாவை கொண்டாடுகின்றது. இரக்க செயல்களுக்கு பாதுகாவலியாக அன்னை தெரசாவை நாம் பார்க்கிட்டோம். இருகரம் கூப்பி கடவுளை வணங்குவதை விட இருகரம் விரித்து நீ கொடுத்து பார், நீயே கடவுளாக இந்த உலகிற்கு இருப்பார். அன்னை தெரசா அவர்கள் வெறுப்பதை விட அன்பு செய்வதில் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள்.
எனவே இந்த உலகத்தில் வெறுப்பதால் நாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. மன்னிப்பு, அன்பு. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த அவர்கள் இந்திய தேசத்திற்கு வந்து கொல்கத்தா அந்த நகரில் இரக்க செயல்களை செய்தார். வாழ்வில் மிகவும் கடநிலையில் இருந்தவர்கள், குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், நோயாளிகள், கைவிடப்பட்டவர்கள், சாலை ஓரங்களில் கிடத்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான பணியை, இரக்க செயலை செய்தவர்தான் அன்னை தெரசா. அதுவும் குறிப்பாக நமது இந்திய தேசத்தில் அந்த கொல்கத்தா நகர் அன்னை தெரசா என்று நாம் அழைக்கக்கூடிய அவர்கள் இங்கு அந்த இரக்க செயல்களை செய்தார்கள். அதனால்தான் உலகில் உயரிய விருதான அவர் அந்த பரிசை பெற்றுக்கொண்டார்கள். நமது இந்திய தேசத்தில் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றுக்கொண்டார்கள். உலகில் உயரிய விருதான நோபல் பரிசை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர் செய்த அந்த அன்பு செயல்களுக்காக, இரக்க செயல்களுக்காக இறைவன் அவரை இன்று புனித நிலைக்கு உயர்த்திருக்கின்றார். எனவே அவருடைய நினைவை கொண்டாடுகின்ற நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய இறை வார்த்தையும் இன்றைய விழா நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி, நாம் அனைவரும் பிறரன்பிலும் கடவுள் அன்பிலும் நாம் வாழ வேண்டும், அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும், வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற அற்புதமான செய்தியை உள்வாங்கி போதிக்கின்ற பணியான இயேசுனுடைய பணி, ஆசிரிய பணியை நாம் அர்ப்பணிப்புடன் செய்வோம். பிறரன்பிலும் இறையன்பிலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து அன்னை தெரசாவை போல கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆம்.